விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப அதிகாரிகள் விரைந்து செயல்பட வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுரை. லாரியின் பின்பக்க சக்கரம் ஏறி முதியவர் உயிரிழப்பு, மனைவி கண்முன்னே பரிதாபம். சூறை காற்றுடன் திரண்ட கருமேகங்கள், சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. வானூர் லாரி ஓட்டுநர் கொலை வழக்கு, 5 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப அதிகாரிகள் விரைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் உள்ள 37 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டப்பேரவையின் நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயமாக்க நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இதற்காக 673.94 கோடி ஒப்புதல் வழங்கப்பட்டு பணிகள் நடைபெறுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் இன்று நடந்த விழாவில் தேசிய ஈவிதான் செயலியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் துவக்கி வைத்தார். இதில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், செல்வகணபதி எம்பி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்ற வேண்டும் என பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளதாகவும், எவ்வளவு தொழில்நுட்பம் இருந்தாலும் விரைவாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் என்றார். இதனை பின்பற்றி அனைத்து துறை செயலர்களும் விரைவாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய கவர்னர் கைலாஷ்நாதன் பேசுகையில், சட்டசபைகள் காகிதமில்லா நடைமுறைக்கு வரும்போது 3 அல்லது 4 லட்சம் டன் காகித பயன்பாட்டை தவிர்க்கலாம் என்றார். உண்மையான ஜனநாயகத்தை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சட்டமன்ற நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக நேரடி ஒளிபரப்பினையும் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு தைரியமான முடிவுகளை எடுத்து இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கொண்டு வந்ததன் விளைவாக இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுற நாடுகளில் 2வது மிகப்பெரிய நாடாக இருப்பது நம்மளுடைய நாடு என்ற அந்த மிகப்பெரிய ஒரு சாதனையை நாம் பெற்றிருக்கின்றோம். சகோதரர்களே, நாம் பொருளாதாரத்தை சொன்னோம். 2014 நாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 11வது இடத்துல இருந்த இந்திய பொருளாதாரம் இங்கிலாந்தை பின்தள்ளி விட்டு 5வது இடத்துக்கு வந்தோம். போன வருஷம் 5வது இடம், இந்த முறை 4வது இடத்துக்கு வந்தாச்சு. 2027 3வது இடம், 2047 மிகப்பெரிய வல்லரசு நாடாக அப்துல் கலாம் ஐயா கண்ட வல்லரசு நாடாக நம்மளுடைய பாரத நாடு நம்பர் 1 நாடாக இருக்கும். அதான் பார்த்தோம். டிஜிட்டல் டிரான்ஸ். லாரியின் பின்பக்க டயர் மோதி முதியவர் மனைவி கண்முன்னே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அரியாங்குப்பம் ஸ்ரீனிவாச நகரை சேர்ந்தவர் தணிகாச்சலம். இவர் நேற்று மாலை திண்டிவனத்திற்கு அவரது உறவினர் வீட்டிற்கு தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அவர் கோரிமேட்டை கடந்து சென்ற போது மழை பெய்ய தொடங்கியுள்ளது. இதனால் அவர்கள் மீண்டும் வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்துள்ளனர். அதன்படி அவர்கள் மீண்டும் அரியாங்குப்பத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். கோரிமேடு ஜிக்மர் மருத்துவமனையை கடந்து சிறிது தூரம் சென்றபோது அவர்களுக்கு முன் சென்ற லாரியை பக்கவாட்டில் முந்தி செல்ல முயன்றுள்ளார். அப்போது சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று திடீரென்று புறப்பட்டது. இதனை சற்றும் எதிர்பாராத தணிகாச்சலம் இருசக்கர வாகனத்தில் இருந்து நிலைத்தடுமாறி கீழே விழுந்தார். அவருடன் மனைவியும் விழுந்தார். இதில் தணிகாச்சலம் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கினார். அவரது கால் பகுதியில் லாரியின் சக்கரம் ஏறி இறங்கியதா. இதில் சம்பவ இடத்திலேயே மனைவி கண்முன்னே விபத்தில் தணிகாச்சலம் உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்தவுடன் போக்குவரத்து வடக்கு பகுதி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஜிக்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து லாரி மற்றும் கார் ஓட்டுநர்கள் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்று மாலை சூறை காற்றுடன் திரண்ட கருமேகங்கள் காரணமாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுவையில் நேற்று அதிகபட்சமாக அனல் காற்றுடன் 104 டிகிரி வெப்பநிலை பதிவானதா. இது நடப்பாண்டு பதிவான அதிகபட்ச வெயிலாகும். இதனால் கடும் அனல் காற்று வீசியதால் முக்கிய சாலைகளில் மாலை வரை மக்கள் நடமாட்டம் குறைந்து வெறிச்சோடி காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று மாலை 5:30 மணியளவில் கருமேக கூட்டம் சேர்ந்து புதுவை நகரை திடீரென்று இருள் சூழ்ந்தது. குளிர்ந்த காற்று வீசியதால் நகரம் குளிர்ந்தது. இருள், இடி, மின்னல் காரணமாக வாகன ஓட்டிகள் முன்விளக்கை போட்டபடி விரைந்தனர். திரண்ட மேகங்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து செல்ல கடற்கரை சாலையில் கூடியிருந்த மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் கருண்டு திரண்ட மேகங்கள் மழையாக பொழியாமல் புதுவை மக்களை ஏமாற்றி சென்றன. இன்று காலை மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இதனால் சாலைகளில் மக்கள் நடமாட அஞ்சி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தனர்.
வானூர் லாரி ஓட்டுநர் கொலை வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள மதுரப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் கதிர்வேல். இவர் திருவக்கரையில் இயங்கி வரும் கிரஷர் ஒன்றில் டிப்பர் டிரைவராக வேலை செய்து வந்தார். கடந்த 6ஆம் தேதி திருவக்கரை கிரஷருக்கு வேலைக்கு வந்துள்ளார். பின்னர் வேலை முடிந்து நள்ளிரவில் வீட்டிற்கு செல்லாமல் திருவக்கரையில் நடந்த தெருக்கூத்து நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு மீண்டும் தனது மகன் கண்ணனின் இருசக்கர வாகனத்தில் கிரஷருக்கு திரும்பியுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த கும்பல் இருளன் குடியிருப்பு அருகில் வழிமறித்து கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடிவிட்டதா. இது குறித்து வானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கைப்பற்றினர். அதில் கதிர்வேல் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது அவரை ஒரு கும்பல் பின்தொடர்ந்து சென்றது தெரியவந்தது. அந்த காட்சிகளை வைத்து திருவக்கரை முத்துவேலின் மகன் சுப்பராயன், அவரது நண்பர்களான அதே பகுதியை சேர்ந்த பாஸ்கரின் மகன் சுகுமார், சின்னத்துரையின் மகன் கார்த்திகேயன், துரையின் மகன் சக்திவேல் மற்றும் 17 வயது சிறுவனை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் சக்திவேலை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டனர். கைது செய்யப்பட்ட சிறுவன் உள்ளிட்ட 5 பேரும் அளித்த வாக்குமூலத்தில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றதாக கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணா நகரில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள 12வது கிராஸ் விரிவாக்க பகுதிகளில் புதிய சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமாரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 22 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த பணி நடைபெற உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றதா. சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பாஜக தொகுதி தலைவர் கோகுலகண்ணன், பாஜக முக்கிய நிர்வாகி பாலன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சித்ரா, சரஸ்வதி, உமா, சந்தியா, இந்திரா, உமா மகேஸ்வரி, மோகன், செந்தில்குமார், மதி, ராஜா குடியிருப்போர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் 2 பேரிடம் பண மோசடியில் ஈடுபட்ட நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி புதுநகர் பொறையூரை சேர்ந்த நபரின் வாட்ஸ்அப்பில் யூகோ வங்கி செயலியை பதிவிறக்கம் செய்து KYCயை புதுப்பிக்குமாறு வந்துள்ளதா. இதனை உண்மை என நம்பி அந்த நபர் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்கள் மற்றும் OTPயை பதிவு செய்துள்ளார். பதிவு செய்த சிறிது நேரத்தில் அவரது கணக்கில் இருந்த 10,000 ரூபாயை மோசடி கும்பல் எடுத்துள்ளனர். இதேபோல முத்தியால்பேட்டையில் பெண் ஒருவர் வாட்ஸ்அப்பில் வந்த யூகோ வங்கி செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்கள் மற்றும் OTP வழங்கிய சிறிது நேரத்தில் 38,000 அவரது வங்கி கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 2 பேரும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லட்சுமி ஹைகிரிவர் கோவிலில் நடைபெற்ற கருட சேவையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் ஸ்ரீ லட்சுமி ஹைகிரிவர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் வைகாசி விசாகம் மற்றும் நம்மாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக லட்சுமி ஹைகிரிவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கருட பகவான் வாகனத்தில் அமர்த்தி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவீதி உலா நடத்தப்பட்டது. பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாள் திருவீதி உலா சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தார். கருட சேவையில் எழுந்தருளிய லட்சுமி ஹைகிரிவர் பெருமாளை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். சுல்தான்பேட்டை அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிளை சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி துணை முதல்வர் மோகன் தலைமை தாங்கி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும்
தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு 72 மாணவ மாணவியருக்கு சைக்கிள்களை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர், ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவில் தெப்பல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணீஸ்வரர் சுவாமி ஆலயம். இந்த ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சப்த விடங்க தலங்களில் நகவிடங்க தலமாகவும், நவகிரக ஸ்தலங்களில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக விளங்கும் இந்த ஆலயத்தின் வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக பிரம்ம தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பலில் ஸ்ரீ கல்யாண சுந்தரர் ஸ்ரீ கார்த்திகேயாயனி சமேதராக உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. பிரம்மோற்சவ விழாவின் தெப்பலோற்சவத்தை முன்னிட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத, மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிகள் 3 முறை தெப்பத்தில் வலம் வந்தார். நிகழ்ச்சியில் தருமபுரி ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட வயல்வெளி நகர் மக்கள் நல்வாழ்வு சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. கௌரவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கர், சட்ட ஆலோசகர் ரம்யா ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கிய விழாவில் தலைவர் சுப்பராயன், செயலாளர் அந்தோணி என்கிற லாரன்ஸ், பொருளாளர் லான் பிரான்சுவா, துணைத் தலைவர்கள் அஞ்சலாட்சி ராஜா என்கிற பிரேம், துணை செயலாளர் ஜானி, துணை பொருளாளர் அருள்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து வயல்வெளி மக்கள் நல்வாழ்வு சங்க பெயர் பலகையை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநில அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணாராவ் கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி தனது 62வது பிறந்த நாளினை கொண்டாடினார். இந்நிலையில் ஏனாமில் இருந்து புதுச்சேரி வருகை புரிந்த மல்லாடி கிருஷ்ணாராவிற்கு மீனவ அமைப்பினர் சிறப்பான வரவேற்பு அளித்த நிலையில் மல்லாடி கிருஷ்ணாராவின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி அவருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், பிரகாஷ்குமார் ஆகியோரும் வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல அரசு அதிகாரிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தேவர் பேரவை சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுவை தேவர் பேரவையின் 42ஆம் ஆண்டு முப்பெரும் விழா புதுவை அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஹோட்டல் ராம் இன்டர்நேஷனலில் நடைபெற்றதா. முத்து தேன்மொழி, சிவஸ்ரீ ஆகியோர் இசையுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் லட்சுமண தேவர் வரவேற்புரையாற்றினார். தலைவர் தனபாலன் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் பேரவை கௌரவ தலைவர் ரத்னசாமி முருகேசன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ படத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் 2023-24ஆம் ஆண்டிற்கான கல்வி விருதுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியின் இயக்குனர் பூமிநாதன் கலந்து கொண்டு நிறுவனர் மூக்கையா தேவரின் படத்தை திறந்து வைத்து கலை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். தேவர் பேரவை உறுப்பினர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8980 ரூபாய். தங்கம் 1 பவன் 71,840 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1140 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப அதிகாரிகள் விரைந்து செயல்பட வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுரை. லாரியின் பின்பக்க சக்கரம் ஏறி முதியவர் உயிரிழப்பு, மனைவி கண்முன்னே பரிதாபம். சூறை காற்றுடன் திரண்ட கருமேகங்கள், சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. வானூர் லாரி ஓட்டுநர் கொலை வழக்கு 5 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.